ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? முட்டை மசாலா செய்ய போகிறோம். சரிங்களா? அது தேவையான பொருட்கள் வந்து முதல்ல முட்டை, சரிங்களா? அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முட்டையை கட் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி கட் பண்ணுற பார்த்துக்குங்க. கரு வந்து உடையக்கூடாது. கரு உடையாமல் வெள்ளை கரு மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும். இதுமாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்லைஸ் ஸ்லைஸாக கரு தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு மசாலா பார்ப்போம். இப்போ நம்ம மசாலா பார்ப்போமா? மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், வீட்டு மிளகாய் தூள். சரிங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அளவு போடுறது காரம் கம்மியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் பண்ணலாமா? நல்லா வதக்கணும். சரி, வெங்காயம் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இது பொன்முருளாக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வந்துச்சா? வெந்த அப்புறம் என்ன பண்ணணும்? பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பச்சை மிளகா போடலாமாப்பா? பச்சை மிளகா லைட்டாக போட்டு தக்காளி போடணும். சரிங்களா? தக்காளி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஓகேவா? தக்காளி போடச்சு. தக்காளி கொஞ்சம் வேவதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உப்பு போட போகிறோம். சரிங்களா? உப்பு போடலாமா? உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சரிங்களா? வேக லைட்டாக மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதக்கிச்சா? கொஞ்சம் வதக்கணும். மசாலா போட்டு லைட்டாக வதக்கலாம். சரிங்களா? மசாலா போடலாமாப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட போகிறோம்ப்பாங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போடுறோம்ப்பாங்க. உங்களுக்கு தேவையான மசாலா நீங்கள் போட்டு தெரியுங்க. சரிங்களா? மசாலா வாசனை போகிற வரைக்கும் நிறைய கிண்டிட்டு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவேப்பிலை போடலாமா? ஓகே, அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விடணும். சரிங்களா? அடி பிடிக்காத சிம்மில் வச்சுருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சேர்ப்பு போயிருக்கும். சரிங்களா? அப்போ தண்ணி ஊற்றலாமா? கொஞ்சம் தேவையானாலும் தண்ணி. லைட்டாக கொதிஞ்ச உடனே முட்டை போடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதிச்சிச்சா? இப்போ முட்டை போடலாமாப்பா? வெள்ளை முட்டை மட்டும் போடணும். சரிங்களாப்பா? வெள்ளை முட்டை லைட்டாக அப்படியே தட்டிக்கணும். கட்டின அப்புறம் பிளேட் போட முடியலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். சரிங்களா? இதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம சிம்மில் லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு மஞ்சள் கரு போடணும். நல்லா உடையாத போல் போடணும். அழகாக ஒரு பரட்டிட்டு உடையாத போல் பரட்டணும். சரிங்களா? பரட்டிட்டு கொத்தமல்லி போடலாமா? கொத்தமல்லி நல்லா தூளாக போட்டு கொத்தமல்லி போட்டாச்சா? கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேகட்டும். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே, போதும். லைட்டாக அப்படி பேட்டினாப்புல எடுத்து அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து போகுமா?